ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் செய்ய போகிறோம். சவுச்சவை வச்சு சட்னி அரைக்க போகிறோம். நம்ம சவுச்சவில் கூட்டு செஞ்சுருப்போம், சாம்பார்லாம் வச்சுருப்போம். இன்றைக்கி சவுச்சவை வச்சு ஒரு சட்னியை தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த கடலை பருப்பு நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதிலே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இந்த மிளகாய் நல்லா கொஞ்சம் சிவந்து வரட்டும். இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரம் அதிகமா போட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க இன்னும் கூட வரமிளகாய் 2 எக்ஸ்ட்ராவா கூட போட்டுக்கலாம். இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இப்ப நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா இது வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடணும். தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலயே நம்ம பொடியா கட் பண்ண சவுச்சவு போட்டுக்கலாம். சின்ன சைஸ் சவுச்சவு தான் நம்ம போட்டுக்கணும், அதிகமா போடக்கூடாது. பெரிய சைஸ்ல நான் ஒரு சின்ன சைஸ் சவுச்சவு எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த காயோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மறுபடியும் கிளறி வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமா ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுடணும். பாருங்க, பாதி அளவுக்கு வதங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த காயுடைய பச்சை வாசனை போனாதான் நல்லா இருக்கும் அந்த சட்னி. இப்போ இது நல்லா 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு நம்ம இந்த காயை நல்லா வதக்கிட்டோம் பாருங்க. இப்ப இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இப்ப நம்ம இந்த காய் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்சியில நம்ம இந்த சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டில கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு நம்ம இதுல தாளிச்சு கொட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த சவுச்சவு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். காய்ங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போலலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.